முதலீடு செய்வோம், முன்னேறுவோம். முதலீட்டாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். முதல் முறையா நம்முடைய வீடியோ பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அதுதான் நீங்க எனக்கு பண்ணக்கூடிய மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டா நான் பார்க்குறேன். இன்னைக்கு இந்த வீடியோல தொடர்ந்து ஐடி ஸ்டாக்ஸ் வந்து விழுந்துகிட்டே இருக்கு. அதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். அது மட்டும் இல்லாம 52 வீக்ஸ் லோல இருக்கக்கூடிய நல்ல ஸ்டாக்ஸ், அப்புறம் வாரன் பஃபெட் வந்து எந்த மாதிரியான சூழ்நிலைகளை நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது கடைபிடிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அந்த வீடியோல நம்ம சொல்ல போறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை பாருங்க. ஃபர்ஸ்ட் நீங்க நிஃப்டி 50ல இருக்கக்கூடிய இந்த 50 ஸ்டாக்ஸ்ல கிட்டத்தட்ட 17 ஸ்டாக்ஸ் நெகட்டிவ் தான். சாரி, 17 ஸ்டாக்ஸ் தான் பாசிட்டிவ். மிச்சம் 33 ஸ்டாக் பார்த்தா அப்படியே அடிச்சு அடிவாரத்துல போட்டுட்டாங்க. இந்த 33 ஸ்டாக்ஸ்லயுமே மேலும் மேலும் அடி வாங்கி முரட்டடி வாங்கியிருக்கிறது யாருன்னு பார்த்தா மாற்றமே இல்லை, இந்த ஐடி ஸ்டாக்ஸ் தான். பாருங்க, தனியாவே தெரியும். டிசிஎஸ் ஆகட்டும், இன்ஃபோசிஸ் ஆகட்டும், அப்புறம் ஹெச்சிஎல், டெக் மஹிந்திரா, அப்புறம் விப்ரோவும் ரொம்ப தப்பிக்கல, ஓரளவு தான் தப்பிச்சிருக்குன்னே சொல்லலாம். சரி, இந்த மாதிரி அடி வாங்கியிருக்குது. என்னோட நிஃப்டியில இண்டைசஸ்ல போய் எடுத்து பார்த்தோம்னா அது இன்னுமே நல்லா ரத்த கலரியா இருக்குது. இன்னைக்கு ஒரே நாள்ல ஐடி இண்டெக்ஸ் வந்து 4.25%ங்க. 4.25% ஒரே நாள்ல காலி. அதுக்கு அடுத்து பார்த்தா ரியாலிட்டி தான் ஒரு 2.5%. மற்றபடி பார்த்தா மெட்டல் ஆகட்டும், ஃபார்மா ஆகட்டும், அப்புறம் பிஎஸ்சி பேங்க்கு, இந்த மாதிரி உள்ளதெல்லாம் ஓரளவு ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் ஃபிளாட்டாவே ட்ரையர் ஆகிட்டு இருக்கு. மற்றபடி ஐடி ஸ்டாக்ஸா பொழந்து கட்டிட்டாங்க. அதை பத்தி நம்ம அடுத்து ஃபுல்லா டிஸ்கஸ் பண்ணுவோம். அடுத்து இந்த லாஸ்டா 1 இயர்ல என்னென்னலாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம 1 வீக்கு, 1 மந்த்து, 3 மந்த்து, 6 மந்த் வைஸா நம்ம பார்த்துடலாம். இதில் இந்த ஐடியை பார்த்தா கடைசி ஒரு நாளாகவும் சரி, ஒரு வாரமாகவும் சரி, ஒரு மாசமாகவும் சரி, 6 மாசமாகவும் சரி, ஒரு வருஷமா பார்த்தாலும் ஃபுல்லா ரெட் 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 தான். ஃபுல்லா சிகப்பு தான். ஒரு வருஷமா பார்த்தா ஓவராலா 23% அளவுக்கான இறக்கத்தை கொடுத்துருக்குங்க இந்த ஐடி இண்டெக்ஸ் ஃபுல்லாவே. இது இப்படியே நிக்குமா அப்படின்னு கேட்டா இப்போதைக்கு நிக்கிற மாதிரி தெரியல. இன்னும் மேற்கொண்டு தொடரும். இது உண்மையிலே இன்வெஸ்ட் பண்றவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். இன்னைக்கு பாருங்க, ஐடியில் இண்டெக்ஸ் 1000 பாயிண்ட்டை காலி பண்ணிடுச்சு. இது என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு பார்த்தா கரண்ட் சுச்சுவேஷனை பார்க்கும்பொழுது 2008ல் வந்த ஐடி கிரைசிஸ், அதாவது ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாமே கிராஷ் ஆச்சு. அந்த டைம்ல பார்த்தாலும் ஃபினான்ஷியல் கிராசிஸ் தான் வந்துச்சு. அப்போ கூட ஒரு மாசத்துல, அதாவது 1 மந்த்ல ஓவராலா 21% வந்து ஐடி இண்டெக்ஸ் விழுந்துச்சு. இப்ப அந்த மாதிரி எந்த ஒரு கிரைசிஸுமே பெருசா இல்ல. அந்த ட்ரம்ப் பண்ண சில வேலைகளால, அப்புறம் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்த காரணத்தினால தான் இந்த ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாம் விழுந்துட்டு இருக்கு. இப்போ ஒரே மாசத்துல இந்த பிப்ரவரியில மட்டும் 20% விழுந்திருக்கு நண்பர்கள் இந்த ஐடி இண்டெக்ஸ். இது இப்படியே நிக்காது, இன்னும் மேற்கொண்டு விழுறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கு. இந்த ஐடி ஸ்டாக்ஸ் விழுறது நிக்கணும்னா அதுக்கு 2 விஷயங்கள் நடக்கணும். ஃபர்ஸ்டா பார்த்தா இந்த ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாமே என்ன பண்ணணும்னா, இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல ஃபுல்லா நாங்கள் இன்வெஸ்ட் பண்றன்ற தகவலை மட்டும் கொடுக்காம, இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமா நாங்கள் அளவுக்கு கொஞ்சம் வருமானம் பார்க்க ஆரம்பிச்சிட்டோன்ற தகவலை சொல்லணும் ஃபர்ஸ்ட். செகண்ட் என்ன அப்படின்னா, இந்த ஐடி ஸ்டாக்ஸோட சேர்த்து இந்த ஏஐயால பெரிய ரிட்டர்ன் கிடைக்காதுன்னு சொல்லி ஏஐயும் சேர்த்து கிராஷ் பண்ணணும். இந்த 2 விஷயம் நடந்தாதான் இந்த ஐடி ஸ்டாக்ஸ்லாம் தப்பிக்கும். அதர்வைஸ் இந்த ஐடி ஸ்டாக்ஸ் தப்பிக்கிறதுக்கு வழியே இல்லை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அடுத்து நாம அந்த ஐடி ஸ்டாக்ஸை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வாரன் பஃபெட் இந்த மாதிரி சூழ்நிலைகளை எப்படி வந்து அவர் தாண்டி வந்தாருங்கிறத சொல்லியிருக்காரு. அதை நம்ம கண்டிப்பா அந்த இடத்துல நம்ம டிஸ்கஸ் பண்ணி ஆகணும். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு ஸ்டாக்கை நீங்க பிக் பண்ணணும் அப்படின்னா நீங்க ஒரு பெரிய எக்கனாமிஸ்டா இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம எக்கனாமிஸ்டும் உங்களுக்கு தேவைப்படாதுன்னு சொல்லியிருக்காரு. அவர் சொல்லியிருக்க கிரைட்டீரியா என்னன்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு ஷேரு இல்லை ஒரு கம்பெனி லாங் டேர்ம்ல, அதாவது 1 இயர், 3 இயர், 5 இயர் அந்த மாதிரி இயர் வைஸா பார்க்கும்பொழுது கன்சிஸ்டன்ஸா அவங்களுடைய ப்ராஃபிட் வந்து நல்லா இருக்கா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கணும்னு சொல்லியிருக்காரு. உண்மையிலேயே நல்ல ஒரு விஷயம். செகண்ட் பார்த்தா அவங்களுக்கு எந்த அளவுக்கு காம்படிஷன் இருக்கு. இப்போ ஐடி ஸ்டாக்ஸ்னு பார்த்தா ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க மாத்தி மாத்தி போட்டி தான். டிசிஎஸ், இன்ஃபோ, ஐடி, விப்ரோ, இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஆனா சில ஸ்டாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மோனோபோலியா இருக்கும். இப்போ இந்த சிடிஎஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி வரைக்கும் மோனோபோலியா இருந்தாங்க. இப்போ என்எஸ்டிஎல் மட்டும் அவங்களுக்கு போட்டி வந்துட்டாங்க. இந்த 2 பேர் தான். என்ன நடந்தாலும் அவங்க 2 பேருக்குள்ள தான். ஸோ இந்த மாதிரி யார் யார் அவங்களுக்கு காம்படிஷனா இருக்காங்க, அது எந்த அளவுக்கு காம்படிஷனை இவங்க பீட் பண்ணுவாங்கன்ற விஷயத்த தெரிஞ்சு வச்சுக்கணும்னு சொல்றாரு. 3வது சரியான பிரைஸ் கொடுத்து வாங்கணுங்க, சரியான விலை கொடுத்து வாங்கணும். இப்போ இந்த ஐடி ஸ்டாக்ஸ்லாம் கீழே விழுந்து இந்த 52 வீக்ஸ் லோ, 52 வீக்ஸ் லோல கிடக்கு பாருங்களா, தவழ்ந்துக்கிட்டு இந்த மாதிரியான சிச்சுவேஷனை யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத தான் அப்படி சொல்லியிருக்காரு. அதுக்கடுத்து பார்த்தா அந்த கம்பெனிஸோட குவாலிட்டி நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம், முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டா, நான் எவராகட்டும், அதாவது இன்வெஸ்ட் பண்றதுல நம்ம வாரன் பஃபெட் அவர்களும் சார்லி மங்கர் அவரோட ஃப்ரெண்ட் 2 பேரும் சேர்ந்து தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. 2 பேரும் சேர்ந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எந்த ஒரு அனலிஸ்டாலையும் சரி அடுத்த 12 மாசத்துல என்ன சொல்லியிருக்காரு, அடுத்த 12 மாசத்துல, அடுத்த 24 மாசத்துல, அடுத்த 36 மாசத்துல, அதாவது 1, 2, 3 இயர்ஸ்ல என்ன நடக்குங்கிறத யாராலையும் கணிக்க முடியாது. ஸோ நீங்க வந்து டைம் வந்து மார்க்கெட் வந்து டைம் வந்து
பேஸ் பண்ணி வாங்கணும்னு நினைக்காதீங்க. இந்த மாதிரி ஏற்கனவே ஸ்டாக் மார்க்கெட்ல இவர் சொன்ன அந்த கிரைட்டீரியாலாம் உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா, நீங்க அந்த டைம்ல சில சில குவான்டிட்டிஸ் வந்து வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. ஏன்னா, வேர்ல்டு லெவல்ல எப்ப போர் நடக்கும்னு சொல்ல முடியாது. இப்ப எக்கனாமிக்கு நல்ல ஒரு பூமா தான் போய்க்கிட்டு இருக்கும். திடீர்னு எங்கேயோ போய் நம்ம நாட்டாம குண்ட போட்டுட்டாருன்னா அவ்வளோதான். அப்புறம் அடுத்து அவர் வாய் முகூர்த்தம் எதையாச்சும் சொல்லி விட்டுருவாரு. ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் இருக்குது. அடுத்து இந்த 52 வீக்ஸ் லோல இருக்கக்கூடிய ஷேர்ஸ் என்னென்னலாம் அப்படிங்கிறத நம்ம வரிசையா பார்த்துருவோம். இதுல ஃபர்ஸ்ட்டா நம்ம பார்த்தோம்னா இன்ஃபோசிஸ் ஐல ஆரம்பிக்குது. ஏன் ஐல ஆரம்பிக்குதுன்னு சொல்றேன்னு சொல்லி உங்களுக்கு பின்னாடி சொல்றேன். முதல் எழுத்து பாருங்க ஐ. இன்ஃபோசிஸ் பார்த்தா இன்னைக்கு ஒரே நாள்ல 4% அளவுக்கு காலி. சரி நீ மட்டும்தான் கேட்டா இல்ல அவர் கூடவே சேர்த்து சகலப்படியும் கூட்டு வந்திருக்காப்ல. டாடா கன்சல்டன்சி சகலப்படி மட்டும்தான் கூட வந்திருக்காருன்னு கேட்டா இல்ல சகலப்படி டாடா மட்டும் வரல கூடவே அவங்களுடைய சித்தப்பா விப்ரோவும் வந்திருக்காரு. விப்ரோ பாத்தீங்கன்னாலே தெரியும். சாரி கோஃபோர்ஜ் வந்துருச்சு. இதோ விப்ரோ அவங்களோட சித்தப்பா அவரும் இன்னைக்கு ஒரு 3% காலி. அப்ப குடும்பமாவே இவங்க இதே சோழியா தான் இருக்காங்க. சரி இவங்க தான் இப்படி இருக்கான்னு பார்த்தா இவங்களுடைய ஒண்ணு விட்ட தூரத்து சொந்தமா இருக்கக்கூடிய கோஃபோர்ஜ். ஏன்னா இவங்கலாம் முன்னாடி சொன்னதால லார்ஜ் கேப், இது மிட் கேப்ல உள்ளது கோஃபோர்ஜ். ஸோ வளர்ச்சி வளர்ச்சி அடி எந்த பக்கம் போனாலும் அந்த பக்கம்லாம் அடிதான். சரி இப்ப விப்ரோக்கு வருவோம். இந்த விப்ரோ பார்த்தா சில நாட்களுக்கு முன்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இந்த 208 ருபீஸ்ன்றது நல்ல ஒரு சப்போர்ட்டர் இந்த ரேஞ்சில் அந்த டைம்ல இருந்துச்சு. இந்த சப்போர்ட் இது கட் பண்ணிடுச்சு அப்படின்னா அடுத்து 185 ருபீஸ் நோக்கி இது வரலாம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். ஸோ அதை நோக்கி இந்த ஷேர் வந்தாலும் வரலாம். ஏன்னா இந்த டைம்ல எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லை. தொடர்ந்து ஃப்ரீ ஃப்ளோவா விழுந்து இந்த 185 ருபீஸ்க்கு வரலாம். அந்த டைம்லையும் இந்த ஐடி ஸ்டாக்ஸ்க்குலாம் நல்ல ஒரு காலம் பிறக்கலன்னா அதுக்கடுத்து ஃபைனலாக இருக்கிறது ஒரு 175 ருபீஸ் தாங்க. ஸோ 175 ருபீஸ்க்கு வந்தாலும் இந்த ஷேர்ல நான்லாம் பயப்பட மாட்டேன். ஏன்னா இந்த மாதிரியான குவாலிட்டியான ஷேர் வந்து வாங்குறதுக்கு நமக்கு இந்த மாதிரி கிரைசிஸ் நடக்கக்கூடிய டயத்துல தான் கிடைக்கும். ஸோ இந்த 52 வீக்ஸ் லோவில் இருக்கக்கூடிய ஷேர்ஸ் எதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்ஃபியும் 52 வீக் லோவில் தான் இருக்குது. டிசிஎஸும் 52 வீக் லோவில் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த விப்ரோவும் 52 வீக் லோவில் தான் இருக்குது. மூணுக்குமே காமனான ஒரு விஷயம் என்னன்னா ஐடி ஸ்டாக்ஸ் மூணுமே. இது மட்டும் இல்லாமல் இந்த டாடா டெக்னாலஜிஸ் அவங்களாம் லிஸ்ட் ஆகிட்டு 1400 வரைக்கும் போன ஷேரு இப்போ 570 ரேஞ்சுக்கு சுற்றிக்கிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட பாதிக்கு மேல 50-60% அளவுக்கான இறக்கத்தை கொடுத்துருச்சு. திரும்ப எப்ப இந்த ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாம் பூம் ஆகுதோ அப்பெல்லாம் பார்த்தா அப்படி அது அந்த டைம்லாம் பார்க்கறதுக்கு வெயிட்டிங் எப்ப அப்படின்னு தான் தெரியல. சீக்கிரமே வரும்னு நம்புவோம். அதுக்கடுத்து இந்த ஐபிஎம் ஷேருங்க. இவங்களும் இதே மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் ஃபீல்டில் தான் இருக்கிறாங்க. இந்த ஏஐ பார்த்த வேலை இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து இந்த ஐடி ஸ்டாக்ஸ் தான் போய் வெளுத்துக்கிட்டுன்னு பார்த்தா அந்த ஐபிஎம்மையும் போய் ஒரு முடிச்சு கட்டிருச்சு. ஒரே நாள்ல 13%ங்க 13% காலி பண்ணிடுச்சு இந்த ஏஐ. இவங்களோட பிரைஸ் பார்த்தா $1 யூஎஸ் மார்க்கெட்ல ஒரு ஸ்டாக்கோட பிரைஸ் பார்த்தா $223 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நேற்று ஒரே நாள்ல $34 காலி. இந்த மதிப்புல பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 3200 3000 சம்திங் 3000 ரூபாய்க்கு மேல காலி பண்ணிடுச்சு ஒரு ஷேருக்கு இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். சரி இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொடர்ந்து இப்படி வந்துட்டே இருக்கு, இது நல்லது தானே அப்படின்னு கேட்டா அதை பின்னாடி அடுத்து இன்னொரு ஸ்லைட்ல உங்களுக்கு கண்டிப்பா சொல்றேன். அடுத்து இந்த ஐடிஎஃப்சி நேற்று நாம பாக்குறப்போ ஒரு 17% மேல விழுந்துருந்துச்சு. ஆனா இன்னைக்கு நான் எதிர்பார்த்தது காலையில மேற்கொண்டு இன்னைக்கு ஒரு 4-5% ஆச்சு விழும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தேன். ஆனா இந்த ஷேர் அதே மாதிரி கொஞ்சம் கீழே இறங்குச்சு. ஆனா திரும்ப க்ளோஸ் ஆகுறப்ப பார்த்தா ஒரு பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிடுச்சு. இது என்னடா இது அப்படின்னு சொல்லி நான் போய் தேடி பார்த்தேன். தேடி பார்க்குறப்ப தான் இந்த ஐடிஎஃப்சிக்கு கொஞ்சம் பாசிட்டிவான ஒரு நியூஸ் வந்துருந்துச்சு. அதை உங்க கூட அந்த ஷேர் பண்ணிக்கிறேன் பாருங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஹரியானாவோட சீஃப் மினிஸ்டர் மிஸ்டர் அந்த முதல்வர் என்ன நைப் சைனி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த 590 கோடி ஃப்ராடு நடந்துச்சு. அதுல கிட்டத்தட்ட நாங்க ஒரு 556 கோடி வந்து ரெக்கவர் பண்ணிட்டோம்னு சொல்லியிருக்காரு. ஸோ இது ரெண்டு விஷயம் இந்த ஐடிஎஃப்சிக்கு பாசிட்டிவா நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த பணம் ரிட்டர்ன் இவ்வளவு தூரம் வந்த ஒரு காரணத்தினால இந்த ஷேருக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம். இன்னொன்னு இந்த பணத்தை வந்து ஒருவேளை இவங்களால ரெக்கவர் பண்ண முடியாம போயிருந்துச்சுன்னா இந்த பணத்தை ஐடிஎஃப்சி தான் கொடுக்க வேண்டி இருந்திருக்கும். ஸோ அடுத்த குவார்ட்டர்ல அவங்களோட ப்ராஃபிட் மொத்தமா காலியாகி நெகட்டிவ்ல போயிருப்பாங்க. அந்த டைம்லையும் இந்த ஐடிஎஃப்சி பேங்கை ஊமா குத்தா குத்திருப்பாங்க. இந்த ரெண்டு விஷயத்தினால தப்பிச்சதுனால இந்த ஐடிஎஃப்சி பேங்க் வந்து ஒரு ஏற்றத்தை கொடுத்துருச்சு. சரி இந்த ஐடிஎஃப்சி பேங்க் வந்து இன்னைக்கு ஒரு ஏற்றத்தை கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஃபர்தரா அந்த ஷேர் வந்து மேல் நோக்கி போகும் இல்லை இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு கேட்டா அதுக்கான விடை இந்த ஸ்லைட்ல உங்களுக்காண்டி இருக்கு பாருங்க. என்ன சொல்லியிருக்காருன்னா ஒரு எக்கனாமிஸ்ட்டுங்க, இந்தியாவில் இருக்க எக்கனாமிஸ்ட் தான் இந்த ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் அப்புறம் யூபிஎல் இந்த ரெண்டுமே இன்னும் சில நாட்களுக்கு கன்சாலிடேஷன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கன்சாலிடேஷன்னா ஒரு குறிப்பிட்ட ஏரியாவிலேயே தான் ட்ரேட் ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஏன்னா எந்த ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் வந்தாலும் அந்த ஷேர் வந்து உடனே திரும்ப ஏறிடாது. கொஞ்ச நாள் ஒரு குறிப்பிட்ட பீரியட் வந்து ஒரு சின்ன கன்சல்டேஷனை போட்டுட்டு தான் திரும்ப மேல் நோக்கி ஏறும். அது மேல் நோக்கி ஏறக்கூடிய டைம் வந்து அவங்களோட ரிசல்ட் பீரியடாக தான் இருக்கணும்.
மற்ற டைம்ல இந்த ஷேர் மேற்கொண்டு உடனே பழைய ஹையான ஒரு 80 ருபீஸ்க்கு போயிருமேன்னு கேட்டா தற்சமயம் வர எனக்கு தெரிஞ்சு அப்படி உடனே எல்லாம் போயிடாது அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன். அடுத்து பிட்காயினுங்க. அடிச்சாங்களே அடி கொஞ்சம் அடியா இறக்கம் இல்லையா உனக்கு அப்படின்னு நம்ம ஒரு வடிவேலு ஒரு படத்துல சொல்லுவாரு. அதே மாதிரி எங்க இருந்து விழுந்திருக்குன்னு பாருங்க. இதோட ஆல்மோஸ்ட் டாப் ஹை பார்த்தா ஒரு 1,01,10,00,000 ரூபாய்க்கு இருந்த அந்த பிட்காயினோட பிரைஸ் கிட்டத்தட்ட பாதிங்க 50% வந்து அப்படியே கிராஷ் ஆயிடுச்சு ஜஸ்ட் 5 மாசத்துல. இன்னொரு பக்கம் என்னடான்னா அந்த ரிச் டாட் புவர் டாட் புக் எழுதினவர் அந்த ராபர்ட் கியோசகி சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு, எல்லாருமே ஸ்டாக் மார்க்கெட்ல இருந்து வெளியே வந்துருங்க, மிகப்பெரிய ஒரு கிராஷ் வரப்போகுது, எல்லாருமே கோல்டு சில்வர் அப்புறம் இந்த பிட்காயின் பக்கமா வந்துருங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்காரு தொடர்ந்து. ஆனா என்னவோ பிட்காயினும் தொடர்ந்து கிராஷ் ஆகிட்டு தான் இருக்குது. இது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. அடுத்து கோல்டோட பிரைஸ். கோல்டோட பிரைஸ் இன்னைக்கு பார்த்தா பெரிய அளவில் ஒன்றும் ஏற்றத்தை கொடுக்கல. ஒரு கிராமுக்கு ஒரு 30 ரூபா மட்டும்தான் ஏறி இருக்கு. 22 கேரட் கோல்டு ஒரு 14,890 ரூபா ரேஞ்சில் க்ளோஸ் ஆயிருக்குது. அடுத்து இந்த ஐடிசிங்க. ஐடிசி ஷேரு தொடர்ந்து இப்போ சில நாட்களாக ஒரு 302 ருபீஸ் வரைக்கும் வந்தது. ஒரு 325 ரூபா 300 ரூபா ரேஞ்சுக்கே சுற்றிக்கிட்டு இருக்குது. இந்த இடத்துல இது சஸ்டெயின் ஆகி நிற்குமான்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வாய்ப்புகள் குறைவு தான். ஏன்னா எப்போ வேணாலும் திரும்பவும் ஒரு 310 அப்படிங்களா ஒரு 320 ருபீஸை கட் பண்ணி கீழே வரும்னு நான் நினைக்கிறேன். பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் சிஎல்எஸ்ஏவும் என்ன பண்ணிட்டாங்கன்னா இவங்களுடைய டார்கெட் வந்து கட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கொடாக் சைட்ல இருந்து கொடாக் செக்யூரிட்டிஸ் அவங்க சைட்ல இருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ஐடிசிக்கு காம்படிஷன் இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு காம்படிட்டரா இருக்கிறது இந்தியாவில் இருந்தாலும் பெரிய காம்படிட்டர்னு பார்த்தா இந்த காட்ஃப்ரே பிலிப்ஸ் தான். அதுபோக வந்து விஎஸ்டி இன்னும் சில கம்பெனிகள் இருந்தாலும் மெயின் காம்படிட்டர் பார்த்தா இந்த காட்ஃப்ரே பிலிப்ஸ் தான். இதுக்கு முன்னாடி இந்த வாரன் பஃபட் சொன்ன இந்த இதே ஸ்லைடில் தான் முன்னாடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். வாரன் பஃபட் சொன்ன விஷயத்தை கம்பேர் பண்ணி பாருங்க. எந்த ஒரு ஸ்டாக்கை நீங்கள் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய காம்படிஷன் எந்த லெவலில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அவங்களுக்கு காம்படிஷனே இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக்ஸ் அந்த மோனோபொலி இல்லை டியோபொலி அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் அதாவது உங்களுக்கு வந்து லாபம் கிடைக்கிறதுக்கு அதிகம் வாய்ப்பு இருக்குது. அதுக்கடுத்து யூஎஸ்ங்க. இந்த ஆந்த்ரோபிக் வந்து இந்த ஏஐ இருக்குல்ல, இந்த ஆந்த்ரோபிக் ஏஐ வந்து எல்லா கம்பெனிஸையுமே எல்லா ஷேரையுமே முடிச்சு கட்டிக்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த ஆந்த்ரோபிக்கோட சிஇஓவை என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா யூஎஸ்ல அமெரிக்காவில் இன்னொரு விஷயம் போயிட்டு அவங்களோட பென்டகன் அவங்களோட நாட்டோட பாதுகாப்பு அந்த ஒரு இடம் பென்டகன்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா மிலிட்ரியில் எல்லா இடத்துலையுமே ஏஐ வந்து நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம், அதுக்கு வந்து நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கன்ற விஷயத்த சொல்லி டெண்டர்லாம் விட்டாச்சு. இந்த ஆந்த்ரோபிக் ஆகட்டும் அப்புறம் நம்ம மஸ்க் எலான் இருக்கார்ல அவருடைய அந்த க்ரோக்கு அப்புறம் ஓப்பன் எல்லா கம்பெனிஸ்க்குமே 200 மில்லியன் அளவுக்கான ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை அவங்களுடைய மிலிட்ரியில் யூஸ் பண்ணுறதுக்கு அவங்களும் அந்த மிலிட்ரியில் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அந்த சிஇஓ எதை நினைச்சு பயப்படுறாருன்னா நீங்கள் சில விஷயங்கள் அதாவது ரொம்ப வந்து ரிஸ்க் இல்லாத விஷயங்களான இந்த சம்பளம் போடுறது அப்புறம் இந்த கேட்டு நம்ம ஆட்டோமேட்டிக்காக போய் கதவு கிட்ட நிற்கும்போது தன்னாலே திறக்கிறது மூடுறது இந்த மாதிரி விஷயங்கள்ல நீங்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணுறது ஓகே. ஆனால் பாதுகாப்பு சம்மந்தமாக அதாவது ட்ரோன்லையோ அப்புறம் அதுக்கடுத்து அந்த மிசைல்ஸில் அப்புறம் இந்த அட்டம் பாம்பு இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் ஏஏ யூஸ் பண்ணும் பொழுது ஒருவேளை அதில் எதுவும் தவறு நடந்தா அது நமக்கே எதிராக திரும்பிடும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காரு. இதையும் நானும் சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். இந்த டெர்மினேட்டர்ன்ற ஒரு ஹாலிவுட் படத்தில் இதுதான் நடக்கும். ஒரு லேடி அதில் வந்து வில்லி ரோபோவாக நடிச்சிருப்பாங்க. அதே மாதிரி தான் எல்லா மிஷினரி கன்ஸையும் பார்த்தா மனுஷங்களுக்கு எதிராக திருப்பி விட்டுரும் அந்த ஒரே ஒரு ரோபோ. ஸோ இதே மாதிரியான விஷயம் வருங்காலத்தில் நடந்தாலும் நடக்கலாம் அப்படிங்கிறது தான் முன்னாடியே ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடியே ஹாலிவுட் படத்தில் சொல்லிட்டாங்க போல. சரி இப்போ ஹாலிவுட் படத்தில் இப்போ என்ன போய்கிட்டு இருக்குன்னு பார்த்தா அயன்மேன் சூப்பர் ஹீரோ ஒரு பறக்கிற சூட்டு போட்டு பறந்துகிட்டு இருக்கிறாரு. ஸோ இதே மாதிரி இன்னொரு 20-25 வருஷம் கழிச்சு இதே மாதிரி ஒரு பறக்கிற சூட்டை கண்டுபிடிச்சி மனுஷங்களை பறக்க வச்சாலும் பறக்க வைப்பாங்க. எதிர்பார்ப்போம் இன்னொரு 20 வருஷம் கழிச்சு. அடுத்து பாரதி ஏர்டெல். இந்த ஏர்டெல் ஷேரு நேற்று ஒரு நல்ல விஷயம் கொடுத்துருந்தாங்க. என்ன விஷயம்னா என்பிஎஃப்சி பிஸ்னஸ்ல நாங்கள் உள்ள வரப்போகிறோம், அதுக்காக ஒரு 20,000 கோடி நாங்கள் ஒதுக்கியிருக்கோம்னு சொன்னாங்க. சொன்னதுமே தான் சொன்னாங்க. இன்னைக்கு இந்த ஷேரை போட்டு குத்தி விட்டாங்க. காலைல ஒரு 4% மேலே நெகட்டிவாக ட்ரேட் ஆச்சு. ஆனால் க்ளோஸ் ஆகிறப்ப ஒரு மாதிரியாக ரெக்கவர் ஆகி ஒரு 2.5% இறக்கத்தோட முடிச்சிருச்சு. அடுத்து கனரா பேங்க். கனரா பேங்க்ட்ட இருந்து ஒரு நல்ல ஒரு நியூஸ் வந்திருக்கு. என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் ஒரு 5,000 crore அளவுக்கு வந்து ஃபண்டை ரைஸ் பண்ண போகிறோம். என்ன எப்படி ரைஸ் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்காங்கன்னா இவங்க ஓஎஃப்எஸ்லையோ அந்த மாதிரி எதுவும் விற்கல, ஷேர்ஸ் எதுவும் விற்கல, டயர் 2 பாண்ட்ஸ் மூலமாக ஒரு 5,000 கோடி வந்து ரைஸ் பண்ண போகிறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இது எப்படி ஒரு இவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு கேட்டால் இப்போ ரீசெண்டாக ஒரு மாதத்துக்கு முன்னாடி அதானி என்டர்பிரைசஸ்லேருந்து ஒரு 1,000 crores நினைக்கிறேன் அந்த அளவுக்கு வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதுக்கு பாண்டு விட்டாங்க. பாண்டு உடனே விற்று தீர்ந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த டைமில் அந்த ஷேரும் கொஞ்சம் ஏற்றத்தை கொடுத்துச்சு.
அதே மாதிரி இப்ப கனரா பேங்க்லயும் ஒரு 5,000 crore அளவுக்கு ஃபண்ட் ரைஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. இந்த ஃபண்ட் வந்து அவங்களுடைய பேங்கை வந்து எப்படி வளர்க்கலாங்கிறதுக்கு தான் கண்டிப்பா யூஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம இது ஒரு பிஎஸ்சி பேங்கா இருக்கிற காரணத்தினால ஓரளவு டீசெண்டா வட்டி கொடுப்பாங்கன்றது பார்க்குறேன். இந்த பாண்ட் வந்து ஐபிஓக்கு ஓப்பன் ஆகும் பொழுது ஏற்கனவே நான் பாண்டை பத்தி வீடியோ போடுறதுக்கு சில டேட்டாஸ் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். அந்த வீடியோல இந்த கனரா பேங்கோட பாண்டை பத்தியும் முடிஞ்சுச்சுன்னா நான் உங்களுக்காக டிஸ்கஸ் பண்றேன். தற்சமயம் இவங்களோட ஷேர் பிரைஸ் என்ன இருக்குதுன்னா இன்னைக்கு ஒரு மாதிரியா ஃபிளாட்டா தான் க்ளோஸ் ஆயிருக்கு. பெரிய ஒரு ஏற்றமெல்லாம் ஒன்றும் இல்லை. அடுத்து இந்த சுஸ்லான்ல இருந்து ஒரு நியூஸ் வந்திருக்குங்க. தொடர்ந்து இந்த சுஸ்லானுக்கு பார்த்தா ஒரு பாசிட்டிவான நியூஸ் வந்துகிட்டே இருக்கு. இப்போ என்ன ஒரு நியூஸ் வந்திருக்குன்னு பார்த்தா இவங்க மேனேஜ்மெண்ட்ல ஒரு சின்ன சேஞ்ச் நடந்திருக்கு. என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஏற்கனவே இருந்த எங்களோட சிஇஓவை மாத்திட்டு புதுசா அஜய் கபூர் அப்படிங்கிறவரை புது சிஇஓவா இன்னையில இருந்து அப்பாயின் பண்ணியிருக்காங்க. இவர் இதுக்கு முன்னாடி எங்க வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாருன்னா அதையும் கொடுத்துருக்காங்க. அம்புஜா சிமெண்ட்ல இதுக்கு முன்னாடி இவர் வந்து எம்டியா இருந்திருக்கிறாரு. ஸோ இவர் மேல எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. இந்த எங்களுடைய கம்பெனியை நல்லா நடத்தி கொண்டு போவாருன்னு சுஸ்லான் எனர்ஜி சைட்ல இருந்து சொல்லியிருக்காங்க. பார்ப்போம் எப்படி நடத்தி கொண்டு போறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த தொடர்ந்து நாம ஃபாலோ பண்ணுவோம். அப்புறம் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன் நண்பர்களே. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோவை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். தொடர்ந்து முதலீடு செய்வோம். நிச்சயமாக நாம் முன்னேறுவோம்.